ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பியர்ட் வெர்சஸ் மாஸ்டர் ஜிராயா. நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யாரா இது புது ஆளாக இருக்கானேன்னு தோணலாம். ஆக்சுவலி நான் தான் இந்த சேனலோட அட்மின் அப்படின்றது ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இதை பற்றி இப்போ சொல்கிறேன்னா, நான் பேசி வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. பிகாஸ் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி நான் நல்லா ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பேசி போடுற வீடியோஸ்க்கு நிறைய எஃபோர்ட்டும் டைமும் செலவாகுது. ஆனால் அதுக்கான சப்போர்ட் சுத்தமாக கிடைக்காத காரணத்துக்காக தான் நான் வீடியோஸ் பேசுறதே நிறுத்திக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ரீசன், அகில் ப்ரோக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஏற்பட்டு அவரால் பேச முடியாத காரணத்தினாலையும் ஒரு கிரியேட்டரா எனக்குமே உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். இன்கேஸ் இதுக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா இதே போல நல்ல யூனிக்கான கம்பேரிசன் வீடியோஸ் மேக் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஒன் பீஸ் யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் நோபல் பர்சன் அப்படின்னா ஒயிட் பீடை சொல்லலாம். அதே சமயம் பயங்கர பவர்ஃபுல்லும் கூட. சேம் நருட்டோ பிரான்ச்சைஸ்லயும் மோஸ்ட் ஹானரபிள் கேரக்டர் அப்படின்னா மாஸ்டர் ஜிராயா தான் டாப்ல இருப்பாரு. ஆல்சோ அவருமே கூட பவர்ஃபுல் தான். ஸோ இந்த ரெண்டு லெஜெண்டரி கேரக்டர்ஸை பத்தியும் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒயிட் பியர்ட், இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் நியூகேட்னு சொல்லுவாங்க. எதனால வெள்ளை கலர் தாடியே இல்லாமல் ஜஸ்ட் நீளமான மீசை வச்சிருந்தாலும் ஒயிட் பியர்ட்னு சொல்றாங்கன்னா, ஜாப்பனீஸ்ல இவரை ஷிரோ ஹீகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீகே அப்படின்ற வேர்டுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற முடி, லைக் புருவம், மீசை, தாடி இதெல்லாத்தையும் சொல்லலாம். அதனால தான் தாடி இல்லாமல் வெள்ளை மீசை வச்சிருந்தாலும் டிரான்ஸ்லேஷன்ல ஒயிட் பியர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டுலேயே இவர் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றத தாண்டி கோல்டி ராஜருக்கு அடுத்து ஒன் பீஸ் ட்ரெஷர் கிட்ட நெருங்கினது அப்படின்னா அது இவர் தான். இவரை பத்தி ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே போவர்ட்டினால சிவியரா கஷ்டப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாம ஒரு அனாதையா எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பாரு. அதனாலேயே இவருக்கு காசு பணத்தை விட ஃபேமிலி தான் உண்மையான ட்ரெஷர்னு அதை தேடி பயணிச்சு கடைசியில தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய படையே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதாவது யாரெல்லாம் ஆர்ஃபன்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அடாப்ட் பண்ணி ஒரு அப்பாவை பாத்துக்குவாருன்றதுனாலே எல்லாரையும் ஒரு செல்லமா பாப்ஸ்னு கூப்பிடுவாங்க. என்னதான் எல்லா ஆர்ஃபன்ஸையும் அரவணைச்சிக்கிற கொள்கையை கொண்டு இருந்தாலும் அதிலே தகுதியானவங்க யாரு அப்படின்றதுல கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பாரு. ஆனா அப்படி இருந்துமே மார்ஷல் டி டீச், அதாவது பிளாக் பீட் பண்ண துரோகம் இவரை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அது அவரை மட்டும் இல்ல, க்ரூ மெம்பர்ஸுமே பாதிச்சிருக்குன்றதால ஏஸ் பாத்தீங்கன்னா பிளாக் பீடை பர்சீவ் பண்ணி போவாரு. பட் கடைசியில டிஃபீட் செய்யப்பட்டு மெரைன்ஸ் கிட்ட மாட்டி எக்ஸிக்யூட் பண்ண இருந்த சமயத்துல ஏஸை காப்பாத்துறதுக்காக ஒயிட் பீட் பாத்தீங்கன்னா மெரைன் ஃபோர்ட்க்கு என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டு உயிரை விட்டுருப்பாரு. சரி, இது வரைக்கும் ஒயிட் பீடை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் பீஸ் யூனிவர்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னா இவரை சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் இவர் நினைச்சா உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு வேர்ல்ட் எண்டிங் பவர் இவர்கிட்ட இருக்கு. இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம மெரைன் ஃபோர்ட் ஆர்க்ல பார்த்திருப்போம். அதாவது ஏஸை காப்பாத்துறதுக்காக ஒயிட் பீட் பாத்தீங்கன்னா சக பைரட் க்ரூஸ் அழைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே எதிர்த்து போரிட்டு இருப்பாரு. ஒட்டுமொத்த வேர்ல்டு கவர்மெண்ட் மீன்ஸ் 1,00,000 மெரைன் சோல்ஜர்ஸ், பல எலைட் ஆபீசர்ஸ், வைஸ் அட்மிரல்ஸ், 5 வார்லார்ட்ஸ், 3 அட்மிரல்ஸ் அண்ட் ஒரு ஃப்ளீட் அட்மிரல்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட் அ டைம்ல எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க. அதுல ஒயிட் பீட் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் மூவ், அதாவது வெறும் கைகளால ஏர்லயே கிராக்ஸ் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை ஜெனரேட் பண்ணுவாரு. அதன் மூலமா மெரைன் ஃபோர்ட்டை சுத்தி சுனாமி எழுப்பி மூழ்கடிக்க முயற்சி பண்ணும்போது அட்மிரல் ஆக்கிஜி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. என்னதான் அது தடுக்கப்பட்டு இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் மூலமா மிகப்பெரிய எர்த்குவேக்ஸ் அண்ட் சுனாமிஸ் ஏற்படுத்தி ஒரு ஐலாண்டே இன்ஸ்டன்டா அழிக்கிற அளவுக்கு பலத்தை கொண்டு இருக்காருன்னு கிளியரா தெரிய வருது. அந்த அளவுக்கு சக்திகளை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் ட்ரெமர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய டெவில் ஃப்ரூட்டை சொல்லலாம். அதன் மூலமா தான் ஒயிட் பீட் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு சக்திகளை கொண்டு இருக்காரு. பலம் மட்டும் இல்ல, வேகத்திலேயே ஒரு சலச்சவர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரைம் வெர்ஷன்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட கிசாரோட வேகத்துக்கே ஈடு கொடுப்பாரு. கூடவே ஸ்டாமினா அண்ட் என்டியூரன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு வரும்போது நாள் கணக்கானாலும் டயர்டே ஆகாம சண்டை போடுவாருன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், டாக்டிக்கல் ஸ்கில்ஸ்னு வரும்போது யாராலையும் ஒரு அவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னா ஹாக்கியை சொல்லலாம். அதாவது ஒன் பீஸ் யூனிவர்ஸ்ல டெவில் ஃப்ரூட்ஸை தாண்டி பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தங்களோட ஓன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணி அதன் மூலமா பயங்கரமான சூப்பர் ஹியூமன் ஃபீட்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஹாக்கிலேயே அப்சர்வேஷன், ஆர்மமெண்ட், காங்கரர்ஸ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அதுல சுப்பீரியர் அப்படின்னா காங்கரர்ஸ் ஹாக்கியை சொல்லலாம். அதுல ஒயிட் பீட் பாத்தீங்கன்னா காங்கரர்ஸ் ஹாக்கியோட பிறந்திருப்பாரு. கூடவே அப்சர்வேஷன் அண்ட் ஆர்மமெண்ட் ஹாக்கியை இன்டென்ஸ் ட்ரைனிங் மூலமா அச்சீவ் பண்ணிருப்பாருன்றதால பிசிக்கல் பேட்டில்ல இறங்குறதுக்கு முன்னாடியே தான் ஆப்பனன்ஸை ஈஸியா டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகளை கொண்டு இருக்காரு. சோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஃபைனலா கொல்லப்பட்டு இருப்பாரு. அதுக்கு மெயின் ரீசன் இவரோட போர், ஹெல்த் கண்டிஷன் பிளஸ் வயசாகிட்டதை சொல்லலாம். பட் அதுவே இவர் பிரைம் வெர்ஷன்ல இருக்கும்போது 1-on-1 பேட்டில்ல யாருமே இவரு கூட நிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். சரி, இது வரைக்கும் ஒயிட் பீடை பத்தியும் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அடுத்து இவரோட ஆப்பனண்ட்டை பத்தி பார்க்கலாம்.
நருட்டோ யூனிவர்ஸ்லயே மோஸ்ட் ஹானரபிள் அண்ட் ரெஸ்பெக்டட் ஷினோபி அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர் ஜிராயாவை சொல்லியே ஆகணும். கதைப்படி இவர் எந்த கிளானை சேர்ந்தவரு, இவரோட பேரண்ட்ஸ் யாரு, இப்படி எதுவுமே சரியா சொல்லப்படல. இருந்தாலும் அன்அபிஷியல் தியரி படி ஒரு டோபிராமாவோட கிராண்ட்சன் அப்படின்னும் ஒகாட்டா அப்படின்ற கிளானை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. சோ பேசிக்கா இவர் கோனஹா வில்லேஜ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி இருக்கிறதால சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் அன்னோனா இருந்தாலும் எப்படியும் அகாடமியில சேர்ந்து ஹிருசன் சருட்டோபி கிட்ட ட்ரைனிங் எடுப்பாரு. அங்க இவருக்கு டீம்மேட்ஸா உரோச்சிமாருவும் சுனாடேவும் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா புது புது நிஞ்சிட்சுவை கத்துக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டு இருந்ததால ஹிருசனுக்கு இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா இருந்தாரு. இனிஷியலி பெல் டெஸ்ட்ல இருந்தே பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்ச மாஸ்டர் ஜிராயா டீனேஜ்லயே போர்களை எப்படி பிரிவென்ட் பண்றது, வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, இப்படி பல விஷயங்களை தேடி பயணிக்க ஆரம்பிப்பாரு. இதுக்கிடையில மவுண்ட் மயபுக்கு அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான இடத்துக்கு போய் அங்கிருந்த எல்டர் டோட்சேஜ் ஆன லார்ட் ஃபுகசாகு கிட்ட ட்ரைனிங் எடுத்து டோட்சேஜ் மோடுக்கு எப்படி போகணும்னு கத்துக்குவாரு. கூடவே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி பத்தியும் தெரிஞ்சுக்குவாரு. சோ திரும்ப கோனஹா வில்லேஜுக்கு வந்த ஜிராயா ஜொனின் ஆகி டீம் 6க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதுல மினட்டோவை சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு நினைச்சு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் செகண்ட் ஷினோபி அவர் ஏற்படும். அதுல ஹான்சோக்கு எதிராக ஜிராயா, உரோச்சிமாரு, சுனாடே 3 பேரும் லாஸ்ட் சர்வைவிங் மெம்பர்ஸா எதிர்த்து சண்டை போட்டு தோத்துருப்பாங்க. இருந்தாலும் அவரால் இவங்களுக்கு லெஜெண்டரி சானின் அப்படின்ற அந்தஸ்து வழங்கப்பட்டு 3 பேரும் பிரிஞ்சு போக இருந்த சமயத்துல தான் வார் ஆர்ஃபன்ஸான எஹிகோ, நாகட்டோ, கோனான்னு சொல்லிட்டு 3 சின்ன பசங்க ஹெல்ப் கேட்டு வருவாங்க. அப்ப ஜிராயா அவங்கள தற்காலிகமா அடாப்ட் பண்ணி தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப தன்னோட தேடல் பயணத்தை தொடங்குவாரு. அதன் பிறகு ஜிராயாக்கு 2 முறை ஹொகாகே ஆகிறதுக்கான அழைப்பு வந்திருந்தாலும் அதை ஏத்துக்காம ஒரு ஸ்பை மாதிரி செயல்பட்டு கோனஹா வில்லேஜ் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக மத்த வில்லேஜஸ்க்கு அதிகமா போய் இன்டெல்ஸை கலெக்ட் பண்றது மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு வருவாரு. தென் ஹிருசனோட டெத்துக்கு அப்புறம் திரும்ப வில்லேஜுக்கு வந்த ஜிராயா நருட்டோவை மீட் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. கூடவே சுனாடே சொல்ற வேலைகளையும் செய்வாரு. ஷிப்புடன் டைம்லைன் படி அகாட்சுகியோட ஹைடவுட்டை தேடி ரெயின் வில்லேஜுக்கு போய் கடைசியில தான் ஸ்டூடெண்டோட கையாலே கொல்லப்படுறதுலாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். சரி, இது வரைக்கும் மாஸ்டர் ஜிராயாவை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். பொதுவா நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் அவங்களோட சக்ரா எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் நிஞ்சிட்சுவை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வகையில மாஸ்டர் ஜிராயாவோட சக்ரா எனர்ஜி எனார்மஸா இருக்கிறதால நிஞ்சிட்சுவை தாண்டி சேஜ் மோடுக்கு போகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ நிஞ்சிட்சுன்னு வரும்போது இவரால் காமபுண்டா மாதிரி ஸ்ட்ராங்கான டோட்ஸை சமன் பண்ண முடியும். கூடவே ஆப்பனன்ஸோட எனர்ஜி அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க டோட்ஸோட இன்னர் பாடியில ஹைட் பண்ணிக்கிற டெக்னிக்கும் தெரியும். அதோட வாயில இருந்து ஆயில ஸ்பிட் பண்றது பலவிதமான டோட் பேஸ்ட் டெக்னிக்ஸ் சண்டையில யூஸ் பண்ணுவாரு. அதை தாண்டி தன்னோட முடியே ஒரு வெப்பனா மாத்தி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ஆல்சோ சக்ரா எனர்ஜி மூலமா ரசிங்கன், பிக் பால் ரசிங்கன் மாதிரி பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸையும் பண்ணுவாரு. ஸோ இவரால் ஃபயர், எர்த், விண்ட், வாட்டர், இன் அண்ட் யாங் மாதிரி நேச்சர் எனர்ஜிஸை யூட்டிலைஸ் பண்ண முடியுன்றதால தனித்தனியாவும் சரி, ஃபயர் மாதிரி நேச்சர் எனர்ஜிஸை கம்பைன் பண்ணியும் சரி ஆப்பனன்ஸ் அட்டாக் பண்ண முடியும். இவர் என்னதான் கொஞ்சம் பர்வெட்டா இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா யாராலையும் அடிச்சுக்க முடியாது. பயங்கரமான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டில் ஸ்ட்ராட்டஜி, கூடவே நல்லா யோசிக்கும் திறனையும் கொண்டு இருக்காரு. எஸ்பெஷலி ஸ்பை ஒர்க்னு வரும்போது இவர் தான் அதுல மாஸ்டர்னு சொல்லணும். அண்ட் பர்வெட் அப்படின்றத தாண்டி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால கெஞ்சிட்சுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடுவாரு. இது எல்லாத்த விட இவரோட ஒரு அல்டிமேட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா செஞ்சிட்சு, அதாவது சேஜ் மோட சொல்லலாம். ஸோ ஃபுகசாகோட இன்டென்ஸ் ட்ரைனிங் மூலமா சேஜ் மோடுக்கு போய் தன்னோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி பேட்டல்ல ரொம்ப நேரம் நின்று சண்டை போடுவாரு. கூடவே ஷீமா அண்ட் ஃபுகசாகோ தான் பாடியோட இன்ஃபியூஸ் பண்றது மூலமா அட்டாக்ஸை கம்பைன் பண்ணி இன்னும் வெறித்தனமான எனர்ஜி அட்டாக்ஸை ஏற்படுத்துவாரு. சரி, இது வரைக்கும் 2 பேரை பத்தியும் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஒயிட் பியர்ட், மாஸ்டர் ஜிராயா 2 பேருமே அவங்கவுங்க யூனிவர்ஸை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ கதைப்படி 2 பேருமே கொல்லப்பட்டு இருக்கிறதால டியூரபிலிட்டி அண்ட் இன்வல்னரபிலிட்டிலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் ஜிராயாவை கம்பேர் பண்ணும்போது பிரைம் வெர்ஷன் ஒயிட் பியர்ட்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி மெரைன்ஃபோர்ட் வார் ஆர்க்ல ஏற்பட்ட பேட்டில் 267 வெட்டுக்காயங்கள், 152 கன் ஷாட்ஸ், 46 கேனன் பால் ஷாட்ஸ், கூடவே செஸ்ட்ல 2 மிகப்பெரிய ஹோல்ஸ் விழுந்து தலைப்பகுதியில மிகப்பெரிய பிளாஸ்ட் வாங்கியுமே பேட்டில கண்டினியூ பண்றதுலாம் உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தும். இத்தனைக்கும் அந்த டைம்ல பிசிக்கலி அவர் கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. அதுக்கே அவ்வளோ டியூரபிலிட்டினா அப்ப பிரைம் வெர்ஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால மாஸ்டர் ஜிராயா எப்பேற்பட்ட எனர்ஜி அட்டாக்ஸ் கொடுத்தாலும் அதை தாங்குற திறனை ஒயிட் பியர்ட் கொண்டு இருக்காரு. அதே போல டெக்னிக்ஸ்லயும் என்னதான் மாஸ்டர் ஜிராயா அதிகமா கொண்டு இருந்தாலும் ஒயிட் பியர்ட் கிட்ட இருக்கிற டெவில் ஃப்ரூட் பவர் பிளஸ் ஹாக்கியோட பவர் பாத்தீங்கன்னா நிஞ்சிட்சு அண்ட் செஞ்சிட்சு டாமினேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால 2 பேருக்குள்ளேயும் நேருக்கு நேரா ஃபைட் வந்தா அது ரொம்ப இன்டென்ஸாவும் டஃபாவும் போகும். பட் இறுதியில ஒயிட் பியர்ட் ஜெயிக்க தான் அதிக சான்சஸ் இருக்கு. எனக்கு பர்சனலா 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒன் ஆன் ஒன் பேட்டில்னு வரும்போது ஒயிட் பியர்ட் ஸ்ட்ராங்கரா இருக்கிற காரணத்தினால ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் ஒயிட் பியர்ட் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.